முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 20 வரை. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டுச் சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமிலுள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களில் இருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாள்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 52 தொடக்கம் 59 வரை. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வார். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூட்டத்தில் இவ்வாறு கற்பித்தார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே சவுல் சீறி எழுந்து கிறிஸ்தவர்களை கொல்வதற்காக வருகிறார். ஆனால் நிகழ்ந்தது, ஆண்டவரனுடைய பார்வையிலே சவுல் விலை மதிப்புள்ளவராக மாறுகிறார். ஆண்டவருடைய அழைப்பு இன்றைய நாளிலே சவுலுக்கு கிடைத்தது. இதனால் சவுல் முற்றிலுமாக மாற்றப்பட்ட ஒரு கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு மனிதனாக மாற்றப்படுவது இந்த சம்பவத்தின் வழியாகத்தான். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய உடல் உண்மையான உணவு, என்னுடைய இரத்தம் உண்மையான பானம். இங்கே பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. இவர் எப்படி தன்னுடைய சதையை கொடுக்க முடியும், தன்னுடைய இரத்தத்தை கொடுக்க முடியும், எவ்வாறு இதை அருந்த முடியும், எவ்வாறு இதை உண்ண முடியும் என்கின்ற மாபெரும் பிரச்சனை உருவாகிறது. அன்பான சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல தடவைகளிலே பல கேள்விகள், சந்தேகங்கள் எழுகின்றது. நம்முடைய விசுவாச பயணங்களிலும் சந்தேகம் எழுகின்றது. இந்நாட்களிலே இயேசு ஆண்டவர் நற்கருணையை பற்றி போதித்து கொண்டு வருகிறார். முதல் வாசகத்திலே சான்று பகர்கின்ற வாழ்வும், நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவருடைய உடலை பற்றிய பகுதியும் வாசித்து கொண்டு வருகின்றோம். நாம் ஆண்டவருடைய உடலின் மீது எவ்வளவு தூரம் மரியாதையும் பக்தியும் வணக்கமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறோம். அப்பம் போல வெளியே தெரிந்தாலும் ஆண்டவர் இயேசு உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் அவர் இருக்கிறார். உண்மையாகவே அவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுவேன், அதை நம்புவேன். பாருங்கள் அன்பான சகோதரங்களே, நாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற வேளைகளிலே திருப்பலி நேரத்தில் மாத்திரமல்ல, மாறாக நாம் போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது இயேசு ஆண்டவரை அணுகிச் சென்று அவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் வணக்கமும் மரியாதையும் செலுத்துகிறவனாக இருப்பேன். சவுலினுடைய மனமாற்றம், அவர் ஆண்டவருடைய திருச்சபையை துன்புறுத்தினார். இன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, சவுல் சவுல் ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நம்மிடமும் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பக்தியோடு வணங்காத நமக்கும் அதே வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகிறது. ஏன் நீ என்னை நம்பாது இருக்கிறாய்? ஏன் நீ என்னை துன்புறுத்துகிறாய்? இன்றைய நாளிலே நம்பிக்கை கொண்டு என்னிடம் திரும்பி வா என்கிறார். வீணான சந்தேகங்கள், விவாதங்களை விட்டுவிட்டு ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் தேடி நற்கருணையிலே அவரை சந்திப்போம். ஆமேன்.